எல்லாம் யூடியூப்ல எல்லாமே போட்டுட்டாங்க. எல்லா விஷயமும் இருக்குது. ஆனா நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன்னா நம்மள ரெகுலரா ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லணும். உலகத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும். ஒரு 1000 குடும்பங்களாவது மனசு அன்பாவும், ஆரோக்கியமாவும், ஹெல்த்தியாவும், எனர்ஜெட்டிக்காவும், எப்பயுமே சந்தோஷமா இருந்து மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணுன்றது என்னோட ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸ். ஹெல்த் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, ஃபுட் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, மைண்ட் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, வெல்த் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, ஃபேமிலி அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, அவேர்னஸ் ஒரு நாளைக்கு 7 நாளும் 7 டாபிக்கை பத்தி பேசுறோம். அதுக்கு மருத்துவர் கை தேர்ந்த மருத்துவர் தான் உங்களுக்கு எல்லாமே பேசுவாங்க. உங்களுக்கே ஒரு ஸ்லாட் போட்டு கோல் செட் போட்டு ஹெல்த்துக்கு ஒரு கோல் செட்டு, வெல்த்துக்கு ஒரு கோல் செட்டு, மைண்டுக்கு ஒரு கோல் செட்டு, லைஃபுக்கு ஒரு கோல் செட்டு, ஃபேமிலிக்கு ஒரு கோல் செட்டு அப்படின்னு என்ன சொல்றோம். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயிலிருந்து நிறுவனர் சரவணாம்பிகை. இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே வந்து உடம்பை பற்றி தெரியும், ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். எல்லாமே தெரியும், எல்லாம் யூடியூப்ல எல்லாமே போட்டுட்டாங்க. எல்லா விஷயமும் இருக்குது, ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நம்மள ரெகுலராக ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லணும். சின்ன வயசில் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம குளிக்க மாட்டோம். அப்புறம் குளிக்கிறதுக்கு இப்போலாம் யாரும் சொல்லவே வேண்டாம், நம்மளே ஆட்டோமேட்டிக்காக குளிச்சிடும். ப்ரஷ் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம யாரும் வந்து ஒழுங்கா பண்ண மாட்டோம். ஆனா இப்ப பிரஷ் பண்றது ரெகுலர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்மள வந்து ஒரு ஆள் வந்து ரெகுலரா யோகா பண்ணுங்க, இந்த ஹெல்த் ஸ்டிப்பை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ரெகுலரா சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை உருவாக்கி அது வந்து கூகுள் மீட்ல கொடுக்குறோம். அதுல எப்படின்னா லிங்க் அமைச்சிருவோம், அந்த குரூப்ல எல்லாரும் இருப்பாங்க. அதுல ஒரே ஒரு நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரீயா கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நான் சொல்ற மாதிரி தான், ஒழுங்கா பிரஷ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்து இன்னைக்கு நம்ம ரெகுலரா பிரஷ் பண்ற மாதிரி இதை ஒரு ஆள் ரெகுலரா சொல்லிட்டே இருக்கணும்னு 365 நாள் ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யாருமே சொல்லி தர வேணாம், நீங்களே 100% ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதனால இதில் சிட்டா யாராவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 365 நாள் வரும். ஓகே, எங்கன்னா வெளியூர் போறீங்க, நெட்வொர்க் இல்லை, கிடைக்கல, அன்னைக்கு வந்து வர முடியல, அப்போ வந்து ஒரு விஷயம் போட்டணும் மெசேஜ்ல, இன்னைக்கு நான் வர முடியலன்னு போட்டணும். ஏன்னா அதில் அட்டண்டன்ஸ் முதல் கொண்டு வச்சிருக்கோம். ஏன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இயற்கையே அப்படிதான் இருக்கு. காலையில சூரியன் இத்தனை மணிக்கு உதிக்குன்னா அத்தனை மணிக்கு தான் உதிக்குது, இத்தனை மணிக்கு அஸ்தமானம் ஆகுதுன்னா அத்தனை மணிக்கு தான் ஆகுது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நமக்கான ஹெல்த்துக்கான எனர்ஜெட்டிக்கான ஒரு பஞ்சுவாலிட்டியை வச்சு நம்ம வாழும் போது மட்டும்தான் நம்ம நல்லா அற்புதமாக இருப்போம். மற்ற எல்லாத்துக்கும் பஞ்சுவாலிட்டி வச்சிருப்போம். ஸ்கூல் போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு, பிஸ்னஸ் போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் பஞ்சுவாலிட்டி. ஆனால் நமக்கு மட்டும் எதுவுமே வச்சுக்க மாட்டோம். அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது. அதை தான் நான் வந்து இது ஒன்று உருவாக்கியிருக்கேன். ஏன்னா நான் பாரம்பரியமாக 6 தலைமுறையாக வந்து இந்த மருத்துவத்தை பண்ணிட்டு இருக்கனால நாங்களும் இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா உலகத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும், ஒரு 1000 குடும்பங்களாவது மனசு அன்பாவும், ஆரோக்கியமாவும், ஹெல்த்தியாவும், எனர்ஜெட்டிக்காவும், எப்பயுமே சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணுன்றது என்னோட ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக இந்த ஒரு குரூப் ஆரம்பிச்சேன். நிறைய பேர் 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து இது எல்லாருக்கும் தெரியட்டும். முதல்ல எங்க பேஷண்ட்டுக்கு மட்டும் நான் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ எல்லாத்துக்கும் தெரியட்டும்னு தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். காலையில வந்து 5 to 6 யோகா கொடுக்குறோம். அதுல வந்து நேச்சுரோபதி டாக்டரே உங்களுக்கு யோகா எடுப்பாங்க. அற்புதமா யோகா, பிராணாயமா, லாஃபிங் தெரப்பி, மெடிடேஷன்ஸு, சக்ராஸ் மெடிடேஷன்ஸு, மியூசிக் தெரப்பி, இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை நல்லா ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் நீங்கள். அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 to 7 ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸ். ஹெல்த் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, ஃபுட் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, மைண்ட் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, வெல்த் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, ஃபேமிலி அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு, சக்ராஸ் அவேர்னஸ் ஒரு நாளைக்கு 7 நாளும் 7 டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம். அதுக்கு மருத்துவர் கை தேர்ந்த மருத்துவர் தான் உங்களுக்கு எல்லாமே பேசுவாங்க. ஆயுர்வேதா டாக்டர், சித்தா டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர், அப்புறம் நான் பேசுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேச என்ன ஆகுதுன்னா தினம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுத்துருவோம். இந்த வாரம் இந்த வாரம் என்ன பண்ண போறீங்க. அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது எதுவுமே சயின்டிஃபிக்கல் ரீசன் வேணுங்க வாழ்க்கையில். நீங்கள் செய்யறீங்கன்னா அதுக்கு பலன் தெரிஞ்சு செய்யணும். யாரோ சொல்றாங்கன்னு செய்யக்கூடாது. அது உணர்ந்து செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விஷயம் நல்லா புரியும். ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம், ஏன்னா எல்லாமே தெரியும், ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு காலகட்டத்தில் நாமளே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ சப்கான்சியஸ்ல போய் ரெக்கார்ட் ஆயிரும், நான் யோகா ரெகுலரா செய்யணும். அப்போ ஒரு 3 மாசம் தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா அப்புறம் 2 நாள் செய்யலாம், நம்ம பாடி சொல்லும், ஐயோ இன்னைக்கு செய்யாதனால இவ்வளோ இதாக இருக்கே. அப்போ எல்லாமே உணவு முறையும் அதே மாதிரி தான். எல்லாம் நம்ம என்னன்னா பயிற்சி வேணும், அதுக்கு ஒரு ஆள் தூண்டுதல் வேணும். அப்போ தூண்டிட்டே இருந்தோம்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் தான் இதை ஆரம்பிச்சோம். ஸோ இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். தெரிஞ்ச விஷயத்தையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி தரோம். உங்களுக்கே ஒரு ஸ்லாட் போட்டு கோல் செட் போட்டு ஹெல்த்துக்கு ஒரு கோல் செட்டு, வெல்த்துக்கு ஒரு
கோல் செட்டு, மைண்டுக்கு ஒரு கோல் செட்டு, லைஃபுக்கு ஒரு கோல் செட்டு, ஃபேமிலிக்கு ஒரு கோல் செட்டு அப்படின்னு என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்லாட் போட்டு கொடுத்து அது என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க, நான் இவ்வளோ நாள் இந்த தப்பு பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டியல் கூட நான் சொல்லி வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளாரே ஒரு உண்டியல் வச்சுக்கணும். உண்டியல் வச்சுட்டு இன்றைக்கி நான் யோகா பண்ணல, ஓகே நான் இதில் 10 ரூபா போட்டுருவேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 10 ரூபான்றது பெருசு கிடையாது. ஆனால் அதை போடும்போது பணம் அப்படின்னு போடும்போது அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணும்போது இன்னொரு 10 ரூபா அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்லும் போது அந்த தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து தண்ணி நல்லா குடிக்கல, போடுங்க 10 ரூபாயை. அப்படி ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது நமக்கே கர்மா உண்டியல்னு நான் போட்டு பனிஷ்மெண்ட்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போ ரெகுலராக என்கிட்ட இருக்கவங்க எல்லாத்தையும் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஒன்று ஒன்றா பண்ண என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு பரிமாண வளர்ச்சி நடக்குது. நமக்குள்ளே உணர்வு ரீதியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம், நான் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன், எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், என்னை பார்த்து என் பாடியில் ஃபேஸில் இருக்கிற எனர்ஜியை பார்த்து மக்கள் எப்படி கேட்குறாங்க, எவ்வளோ பேர் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் தெரியுது, அதுதாங்க சந்தோஷம். உங்களை பார்த்து 2 பேர் உட்காந்து என்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு கேட்டான்னு பாருங்கள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நான் ஜஸ்ட் வழிகாட்டியாக தான் இருக்க போகிறோமே ஒழிய எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அது ரிசல்ட்டும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்குள் நடந்ததை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. இதுதான் நடக்குது. இதை தவிர டிப்ளமா இன் நேச்சுரோபதி சயின்ஸு, டிப்ளமா இன் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி, வர்மா, டிப்ளமா இன் வர்மா, இந்த மாதிரி நம்ம பிஎஸ்எஸ் கோர்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எதுக்குன்னா, போய் யார்கிட்ட தெரப்பிஸ்ட்டாக வேலை பார்க்குறவங்களுக்கு, மற்ற இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுக்கு, இல்லை தனக்கு தானே வீட்டில் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரியும் டிப்ளமா கோர்ஸஸும் இருக்குது. அதையும் தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த இலவசமாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு இதுனா 365 நாள் வரணும். 365 நாள் எல்லோரும் லீவு போடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணணும். ஒரு பர்மிஷன், ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். உங்களுக்கு அப்படி யாருக்கா வாய்ப்பு இருக்கவங்க நீங்கள் வந்து இதில் வந்து கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து சொல்லிவிடுவாங்க. அதை சொல்லி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை பண்ணிட்டு வந்தீங்க, அதனுடைய அற்புதத்தை நீங்கள் அற்புதமாக உணர்வீங்க. ஸோ இதுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.